நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதலாளி, இப்படி நீங்க கொஞ்சம் கேட்டாலாம் அவ சொல்லவே மாட்டா. நான் கேட்குற விதத்துல கேட்டா தானா எல்லா உண்மையும் வரும். துளசியை பத்தி மட்டும் இல்ல, அந்த நந்துவை பத்தியும் அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, மற்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் இருடா, அவ உடம்புல எல்லாம் கை வைக்க கூடாது. அவ காலேஜுக்கு போனா தானே கிளம்புனா. சாயந்தரம் வரைக்கும் நம்ம கஸ்டடியில் இருக்கட்டும். அது வரைக்கும் அவளை யாரும் தேட மாட்டாங்க. டைம் ஆக ஆக அவளுக்கு டென்ஷன் அதிகமாகும். அப்ப போய் மிரட்டினா அது போதும். அவ போன் எடுத்துட்டால. போன் என்கிட்ட தான் இருக்கு. அதுல யார் கால் பண்ணாலும் நீ எடுத்து பேசு. அப்பதான் யார் யார் கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை நான் பாத்துக்கிறேன். அவளை தூக்குனதுக்கு பலன் இருக்குண்டா. நமக்கு தெரிய வேண்டிய தகவல் எல்லாம் கண்டிப்பா அவளுக்கும் தெரியும். சார், என்ன வர சொன்னீங்களா? துளசிக்கு ஒரு ஃபோனும் சிம் கார்டும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி மேடம் என்கிட்ட சொன்னாங்க. இந்தா, சிம் கார்டு இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். இது போதும் இல்லம்மா? இது போதும் சார். இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இது அட்வான்ஸ் நினைச்சுக்கோ. உன்னோட முதல் சம்பளத்துல இருந்து நான் இதை எடுத்துக்குவேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரிம்மா, நீ போய் வேலைக்கு பாரு. ஓகே. ஹலோ ஸ்ரீலக்ஷ்மி, நான் தான் துளசி பேசுறேன். ஹலோ ஹலோ ஸ்ரீலக்ஷ்மி, உனக்கு கேக்குதா? துளசி பேசுறேன். நான் இப்போ ஒரு புது சிம் வாங்கிட்டேன், அதுல இருந்து தான் கால் பண்றேன். ஹலோ ஹலோ, என்ன இவ எதுவும் பேச மாட்டா? முதலாளி, என்ன? அந்த பொண்ணு நம்பருக்கு துளசி கால் பண்ணிருக்கா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியா? அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லல, அவ ஒரு புது சிம் வாங்கியிருக்க விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே பேசாததுனால அவ போனை கட் பண்ணிட்டா. அவ எங்க இருக்கான்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையே. அதனால என்ன முதலாளி, அவளோட புது நம்பர் தான் நம்ம கிட்ட இருக்குல்ல, இதை வச்சு நாம அவளை தூக்கிடலாம். சாயந்தரம் வரைக்கும் நம்ம கஸ்டடியில இருக்கட்டும். நீ போனை மட்டும் வச்சிட்டு இருந்தா போதும். இடையில அந்த பையன் எப்படியும் கூப்பிடுவான். வர்ற கால் எல்லாத்தையும் நோட் பண்ணி வை. போன் லாக் முதலாளி. டேய், அவளை மிரட்டி இதை ஓபன் பண்ணுடா. இதுக்கு மேடம் உனக்கு சொல்லி தருவேன். சாயந்தரம் காலேஜ் முடிக்கிற டைமுக்கு அவளை எங்க இருந்து தூக்குனியோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டு. புரிஞ்சிட்டியா? மிரட்டினா போதும், அந்த பொண்ணு மேல தேவையில்லாம கை வைக்காது. அப்படி ஏதாவது பண்ண உனக்கு கை இருக்காது.
என்னடி சொல்லு. நீங்க எந்த மெடிசனும் எடுக்காம கிளம்பி போயிட்டீங்க. ம். நீங்க சாப்பிட வேண்டிய எல்லா மெடிசன்ஸும் முதலாளி இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்கலன்னு முதலாளி சொன்னாரு. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க இங்க வாங்க, அப்படி இல்லைன்னா என்னையாவது அங்க வர விடுங்க. உங்களெல்லாம் அந்த மானசி கண்டிப்பா ஒழுங்கா பாத்துக்கவே மாட்டா. வேலைக்கு சாப்பாடு கூட கண்டிப்பா போட மாட்டா. நீ இங்க கிளம்பி வாடி, உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஏதாவது தகவல் சொல்லதான் நீ வந்திருக்கியா? இல்லைன்னா கிளம்பிடு, போ. துளசி இனி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க இனி நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. அவளோட ஃபோன் நம்பர் இதுல இருக்குண்ணே. உனக்கு இது எப்படிடா கிடைச்சது? வேற எந்த வழியுமே இல்லாதனால அந்த பாலாசாரோட பொண்ணை தூக்கிட்டோம். அவன் நம்மளோட கஸ்டடியில் இருக்கும்போது துளசி இந்த நம்பர்ல இருந்து அவளுக்கு கால் பண்ணான். அவ எங்க இருக்கா? ஏதாவது தகவல் தெரியுமாடா? அதை அவ சொல்லல. அண்ணா, உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும், டவரை லொக்கேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலையா? இப்போதைக்கு இந்த நம்பருக்கு நாம யாருமே ஃபோன் பண்ணவே கூடாது. லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா. நீ கிளம்பு, ஏதாவது தேவைன்னா நானே கூப்பிடுறேன். சரிங்கண்ணா. நீ இப்ப கூப்பிடுற தூரத்துல தான் இருக்க துளசி. சீக்கிரமாவே நீ தொடுற தூரத்துக்குள்ள வந்துடுவ. என்னங்க லேட் ஆயிடுச்சு, அவ இன்னும் வரலையே. அட, அவளுக்கு பஸ் கிடைச்சிருக்காது சார்ல. நீ அவளுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் 2 தடவை கால் பண்ணிட்டேன், போன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. அதான் எனக்கு பயமா இருக்குங்க. பைக் எடுத்துக்கிட்டு நீங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் பாக்குறீங்களா? அவளே வந்துருவாமா. அவளே வராளே. என்னாச்சுங்க இவளுக்கு? ஏன் அழுதுகிட்டே வரா? என்னங்க? என்னம்மா, என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லு. என்னாச்சுமா? நீ எதுக்கு அழறன்னு சொல்லுமா. இங்க பாருமா, வர வழியில உங்ககிட்ட யாராவது தப்பா பிஹேவ் பண்ணாங்களா? என்ன ஆச்சுன்னு வாயை திறந்து சொல்லு. என்னங்க, இவளுக்கு என்னமோ ஆயிருக்குங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன ஆச்சு? வாயை திறந்து சொல்லு. காலேஜ்ல ஏதாவது நடந்துச்சா? நான் இன்னைக்கு காலேஜுக்கே போகலம்மா. அப்படின்னா நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? காலேஜுக்கு போற வழியில நந்துவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காராளி சிவராஜ் என்னை கடத்திட்டு போயிட்டான். ஐயோ கடவுளே, உன்னை ஏதாவது பண்ணாங்களா? இல்ல, அவங்க சிவராஜும் இருந்தான். அவங்க என்ன பயமுறுத்த மட்டும்தான் செஞ்சாங்க. சாயந்தரம் தான் என்ன விட்டாங்க. அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க என்னங்க, நீங்க எங்க போறீங்க?
நான் சொல்றத கேளுங்க. என்னங்க இப்ப எங்க போறீங்க? நான் இப்பவே போய் அந்த காராளி சிவராஜனை பார்த்துட்டு வரேன். என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணைய தூக்கிட்டு போயிருப்பான். இல்ல வேண்டாங்க, இப்ப நீங்க தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. அவன் என் பொண்ணை தூக்கிட்டு போனது தெரிஞ்சு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நான் அவ அப்பாடி. நீ முதல்ல வழிய விடு. இப்ப நான் முதல்ல அவனை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசனை பண்ணுங்க. அவளை அவரு தொந்தரவு எதுவும் பண்ணலையா? இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க போயிட்டு பிரச்சனை பண்ணாலும் இல்ல கேஸ் கொடுத்தாலும் நம்ம பொண்ணுக்கு தாங்க பிரச்சனை. அப்புறம் ஊர்ல என்னெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதாங்க. அவளால வெளியே கூட தலை காட்ட முடியாது. அப்புறம் அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா நம்ம வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சிவராஜன் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வான். என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியம் இருக்கிறதால தானே ஒரு வயசு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இப்ப அனுப்பி வச்சிருக்கான். இந்த சமயம் நம்ம அமைதியா தாங்க இருக்கணும். எல்லாம் நம்ம பொண்ணுக்காக தான். என்னங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. கடவுளே, இனிமே என்னெல்லாம் ஆகும்னு தெரியல. ஓகே, என்னன்னு சொல்றது? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதம்மா. சரிம்மா. இது அந்த பொண்ணோட அப்பனாச்சு. என் பொண்ணு மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா? ஒண்ணு என்ன அடிக்கிறியா? அடிக்கிறது இல்லடா, உன்னையும் சிவராஜையும் கொலை பண்ணலாம் தான் வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாருடா நான். உன்ன மாதிரி பொறுக்கிங்க கூட நின்று பேசுறதே எனக்கு ஒரு அவமானம்டா. ஆனா நீ என் பொண்ணையே கடத்திட்டு போற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா இனி நான் உன்னை சும்மா விட போறதில்லை. விடியா 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 சொல்றல. விடியா கையடியா மேல இருந்து. சொல்றல மேல இருந்து கையடியா. அவன் மேல இருந்த கையெடுங்க பாலா. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் தோணுச்சுன்னா அதை என்கிட்ட கேளு. இந்த சிவராஜ் எங்கேயும் ஓடி போல, உன் முன்னாடி தான் நிக்கிறேன். அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது நான் சொன்னா அவன் அடிப்பான், கொல்லுவான். நான் எவளையாவது தூக்கிட்டு வர சொன்னா கூட அவன் எனக்காக செய்வான். ஏய் சிவராஜா, உன் பலத்தை என்கிட்ட காட்டாத பாலா. தெரிஞ்சும் தெரியாமலும் உன் கை என் மேல பட்டா அப்புறம் அந்த கை இல்லாம தான் நீ திரும்ப போக வேண்டியது இருக்கும். நான் சிவராஜன்றதை மறந்துடாத. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சுதான்டா இங்க வந்திருக்கேன். நான் ஒரு பொம்பளை புள்ளைய பெற்றிருக்கேன். பொம்பளை பிள்ளைங்களே இல்லாத உனக்கு அந்த வருத்தம் தெரியாது. உனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பையன், அவனும் பொறுக்கி. பொண்ணுங்களை நீயும் உன் பையனும் மதிக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தா ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு உன் வீட்டுல வந்து ஒரு நரக வாழ்க்கைய வாழ்ந்திருக்க மாட்டா. பொண்ணுன்னா என்னன்னே உனக்கு தெரியாதுடா. அவங்க மானத்தோட மதிப்பு உனக்கு தெரியாது.
யோ வாத்தியார, பொண்ணோட மானத்தை பத்தி என்கிட்ட சொல்லாத. அத பத்தி எல்லாம் நான் யோசிக்காம இருந்திருந்தா போன மாதிரியே உன் பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. தூக்கிட்டு வந்தமே தவிர உன் பொண்ணு மேல ஒரு விரலு கூட படல. உன் பொண்ணை தூக்கிட்டு போனதும் திரும்ப விட்டதும் ஒரு ஈ காக்காக்கோ கூட தெரியாது. இதுக்கப்புறம் அதை நீங்களா அசிங்கப்படுத்துறதா பண்ணுங்க. என் பையனோட வயிற்றுலயும் முதுலையும் குத்தி அவனை சாகடிக்க பார்த்த பையனோட காதலி தான் உன் பொண்ணு. அவனை தேடி உன் பொண்ணு கிட்ட வராம வேற எங்க போறது? வீட்டுல வந்து கேட்டா உன் பொண்ணு சொல்லுவாளா? அந்த பையனை நான் எப்படியோ தூக்கதான் போறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார வேணாலும் தூக்குவேன். இனி என் வீட்டு பக்கம் உன் நிழல் கூட வர அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் உன்னால மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்காத. அப்படி நீ ஆணவப்படாத. நேரம் வந்தா யார் வேணாலும் பண்ணுவாங்க. உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. இனிமே நீ வரக்கூடாது. இன்னும் எதுவுமே முடியலையா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இது எனக்கான எச்சரிக்கை இல்ல, உனக்கான எச்சரிக்கை. உன்னால முடிஞ்சா எங்க வேணா போயிட்டு கம்ப்ளைண்ட் குடியா. உன் பொண்ணை என்னெல்லாம் பண்ணன்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன். ஆனா சொல்லும்போது நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. மானசி, ஏய் மானசி, என்ன? போய் ஒரு கிளாஸும் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த வேலைலாம் இந்த வீட்டுல நடக்காது. இந்த வீட்டுக்குள்ள குடிக்கிறதுக்கு நான் உங்களை விட மாட்டேன். விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன். விடுங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இதை எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சொன்ன? நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னா இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு நீ எழுதி கொடுக்கணும்டி. அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் ரோட்டுக்கு வர போறது நீயும் உங்க அம்மாவும் தாண்டி. இதெல்லாம் உங்களோட கனவு மட்டும்தான். உங்களால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. என் முன்னால நீங்க போட்ட சீன் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. சதி, நம்பிக்கை துரோகம், அடிதடி, கள்ள தொடர்பு, அந்த மாதிரி உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க. இப்ப என்ன பயமுறுத்துறீங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதை விட பெருசா நீங்க என்ன காயப்படுத்திருக்கீங்க. இந்த வீட்டை நான் உனக்கு வாங்கி தரும் போதே எங்க அப்பா சொன்னாரு, என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு ஆப்பு வைப்பேன்னு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைக்காத மனசி. நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த வீட்டை நான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் வித்துருவேன்டி. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததுனாலதான் உன் பேர்ல இந்த வீட்டையே வாங்கினேன். மத்தபடி நான் ஒண்ணு முட்டாள்னு நீ நினைச்சிடாத. நீ சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னா உன் கையவே துண்டா வெட்டி எடுத்துட்டு போயிருவேன். நான் உன்னை முடிவு பண்ணிட்டேன்னா அதை முடிச்சு காட்ட வேண்டிய.
உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. வீடு உன் பேர்ல இருக்கின்ற தைரியத்துலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டை விற்கணுன்ற ஐடியா அவன் மனசுக்குள்ள இப்ப வந்துடுச்சு. அடுத்தது அவன் அதை தான் பண்ண போறான். அவன் காலை பிடிச்சிட்டு அவன் பின்னாடியே நீ போக வேண்டியதுதான். இதுக்கு மேல இந்த கொடுமையில என்னால பார்க்க முடியாது. அந்த கடவுளை எடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் வேணும். அவ்வளவுதானே மேடம், எல்லா கம்பெனியோட பேனும் இங்க இருக்கு. ஓகே. இது நல்ல பிராண்டாமா? இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது நல்லா சேல் ஆகுற பிராண்ட் தான் சார். இதை இண்டக்ஷன் ஸ்டவ்ல யூஸ் பண்ண முடியுமா? பாத்தீங்களா மேடம், அதுக்கு தான் இந்த கோட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்ல, மத்த பிராண்ட்ஸோட விலையும் கம்மி. விலை கம்மிங்கிறதால கண்ட பாத்திரத்தை வாங்கி சமைக்க முடியுமாமா? அதுல சமைச்சு சாப்பிடுற மனுஷங்களோட உயிருக்கு கேரண்டி வேணாமா? இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வேண்டாமா, இதை கொடுத்துருமா. என்ன சார் ப்ராப்ளம்? நாங்க எதிர்பார்த்த ப்ராடக்ட் இங்க இல்ல. உங்களுக்கு நல்ல பிராண்ட்ல பேன் தானே வேணும், அது இங்க இருக்கு சார். நீ அங்க போ ஷிஜா, நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே. இந்தாங்க மேம், பாருங்க. இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் சார். இதுல என்னமா ஸ்பெஷாலிட்டி? சார் இது எல்லாமே ஸ்கில்லட் அண்ட் கிரில் பேன் சார். இது நான்ஸ்டிக் மட்டும் இல்ல சார், இதோட லைஃப் ரொம்ப நல்லா வரும். எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்கம்மா. மேம், நாங்க இதை சும்மா சொல்லல. எவ்வளோ டெம்பரேச்சர் வேணாலும் இந்த பேன் நல்லா தாங்கும். இங்க கொடுங்க. பாத்தீங்களா, நீங்க இத கேஸ் ஸ்டவ் இல்லனா இண்டக்ஷன் ஸ்டவ் எதுல வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓ, நீங்க ஹெல்த்தை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதுல ஃபுட்டை சமைச்சு சாப்பிடும்போது அயன் கண்டென்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நல்லா பேசி சேல் பண்றமா. இந்த பேன்ல வேற என்னென்னமா சிறப்பம்சம் இருக்கு? கேஸ்ட் அயன்ல சமைக்கும் போது எண்ணெயை ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணா போதும். மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது கேஸ்ட் அயன் பாத்திரங்கள் எல்லாம் உறுதியாவும் ரொம்ப நாள் உழைக்கிறதாவும் இருக்கும். அப்படின்னா இது ஒன் டைம் முதலீடுன்னு சொல்லுங்க. ஆமா சார். இந்த ரேக்ல இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க எது வாங்கினாலும் எல்லாத்தோட லைஃபும் நல்லா இருக்கும். இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா? டிஸ்கவுண்ட் இருக்கு சார். பில் போடும்போது டிஸ்கவுண்ட் தருவாங்க. நம்ம இந்த ரெண்டு பொருளையும் செலக்ட் பண்ணலாங்க. சரிம்மா. ஷீஜா, சொல்லுங்கக்கா. கொடுங்க சார்.
இந்த 2 பீஸையும் பேக் பண்ணு. பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். மேம், வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம் grocery ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ஷிஜா, இவங்களை அங்க கூட்டிட்டு போ. வாங்க மேடம். நீ ரொம்ப திறமையான பொண்ணுமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. போங்க. துளசி, கடையில பொருள் வாங்க தயங்கின கஸ்டமரை நீ நல்ல விதமா ஹேண்டில் பண்ணி சேல்ஸ் பண்ணதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க நம்மள தேடி வந்த கஸ்டமர்ல சார். திருப்தி அடையாம அவங்க இங்க இருந்து வெளியே போனா அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்கு அவங்க யோசிப்பாங்கல்ல. கரெக்ட். நீ சொன்னது ரொம்ப ரொம்ப சரிமா. அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம கடையில இருக்கு. அத நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். குட், வெரி குட். பாருமா. ஓகே சார், இவ்வளவுதானா? ஸ்ரீலக்ஷ்மிக்கு என்னாச்சு? காலையில காலை அட்டென்ட் பண்ண, ஆனா எதுவும் பேசவே இல்லை. கடவுளே, ஒரு வேளை இது நந்துவா இருக்குமோ? ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் ஸ்ரீலக்ஷ்மி, நான் தான் துளசி பேசுறேன். ஐயோ, நீங்களா சின்னண்ணே? அண்ணன் நம்பரா இருக்கவே நான் எடுக்கவே இல்லை. இது என்னோட புது நம்பர். காலையில 10 மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். நீ ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. ஃபோன் நீ அட்டென்ட் பண்ணலையா? சின்னண்ணே, தொந்தரவு பண்ணாங்களா? இல்ல, நீங்க கால் பண்ணப்போ என் போன் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. போன் அட்டென்ட் பண்ணது அவங்க தான் அண்ணி. போன் அட்டென்ட் பண்ணது நான் தான் நினைச்சு நீங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லிட்டீங்களா என்ன? இல்ல, அதெல்லாம் சொல்லல. நான் புது சிம் வாங்கின விஷயத்த சொன்னேன். ஆனா திரும்ப யாரும் என்கிட்ட பேசாததால நான் போனை கட் பண்ணிட்டேன். எப்படியோ உங்க நம்பர் அவங்க கைக்கு போயிடுச்சு. நான் எதுக்கு சந்திரனை பார்த்து பயப்படணும்? அந்த ஆளு எனக்கு யாரும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த ஆள் என்னை தேடி வந்தா துளசி யாருங்கிறத அந்த ஆளுக்கு புரிய வைப்பேன். இவ்வளவு நாளும் பல விஷயத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா என்ன தொந்தரவு பண்ணா நான் சும்மா இருக்க போறதில்ல. அப்புறம் எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இங்க நான் கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருவேன். எனக்கு அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. நாளைக்கு காலையில நீ கொஞ்சம் வீடு வரைக்கும் போக முடியுமா? என்னை இனிமே உங்க வீட்டுக்கு விட மாட்டாங்க. அங்க இப்போ அந்த சந்திரன் வந்துட்டான் அண்ணி. பெரிய அண்ணி இப்போ ஆள் ரொம்பவே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது உண்மையானா எனக்கு தெரியல. நீங்க பெரிய அண்ணி கிட்ட பேசி பாருங்க. நந்துவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, கருணா மாமா போன மாதிரிதான் இப்ப நந்துவும் போயிட்டாரு. நந்துவை பத்தி எந்த தகவலுமே இல்ல. சரி லக்ஷ்மி, மேலைப்பாட்டு தகவல் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண.
அவ ஏதாவது சாப்பிட்டாளா? நான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவ பசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாவமா, அவ அதே நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. நீ சொன்னதுனால தான் நான் கேஸ் கொடுக்க போல. ஆனா முட்டாள்தனம் பண்ணிட்டோமோன்னு இப்போ எனக்கு தோணுது. நாம அவமானமா நினைச்சா நந்துவை பத்தி தெரிஞ்சிக்க மறுபடியும் அவங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் இனிமே அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தமே வேண்டான்னு நான் சொன்னேன். நந்து கேரக்டர் மாதிரி இந்த மாதிரிலாம் அவன் பண்ண ஆரம்பிச்சப்பவே நான் இததான் சொன்னேன். நீங்க தேவையில்லாம நந்துவை குறை சொல்லாதீங்க. பாத்தீங்களா, இப்பவும் அவன் பண்ணதான் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்காக நீ அனுபவிச்சதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறியா நீ? இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியாத ஒரு பையனுக்காக இனிமேலும் காத்திருக்க வேண்டாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இனி இருக்க கூடாது. அவன் இனி திரும்பி வருவான்னு எதிர்பார்க்காத. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல நந்தோட நினைப்ப அழிக்கவே முடியாது. என்னை கட்டாயப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நந்து திரும்ப வரலைனாலும் பரவாயில்ல, ஆனா நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன். நீங்க அப்பப்போ இதை சொல்லி எனக்கு காயப்படுத்தாதீங்கம்மா. என் நந்துக்காக எதை வேணாலும் தாங்கிக்க நான் ரெடியா இருக்கேன். இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிதான் இனிமே நான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க போறேன். ஆஹா, உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டான்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ சொன்னதுல அப்படி என்னதான் தப்பு இருக்கு? அந்த குடும்பத்து கூட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா நானும் தான் கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் உங்களோட சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன். ஏங்க, ஒரு டேட் சொல்ல முடியாதா? இன்னும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலையா? ஒரு வாரத்துக்குள்ள வருவேங்கிறதையாவது உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாதா? நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். யாராவது கேட்டா எப்ப வருவீங்கன்னு நான் சொல்லணும் இல்லையா? சார் உடனே வந்துருவாரா மேம்? அதை கேட்க தான் கூப்பிட்டேன். எப்ப வருவீங்கன்னு நான் தெரியாம கேட்டுட்டேன். அதுக்கு தான் வாயில வந்தபடி திட்டுறாரு. நான் நாளைக்கு சிஜு சார் கிட்ட பேசுறேன். அங்க வேலை செய்யற எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு தான் வராங்க. சிஜு சார் எனக்காக கண்டிப்பா ஒரு இடத்த ரெடி பண்ணுவாரு. அவரால முடியலனாலும் நீ கவலைப்படாதம்மா. நம்ம ஏதாவது உமன் ஹாஸ்டல்ல கேட்டு பார்க்கலாம். அவர் இங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ கொஞ்ச நாள் அங்க இருந்தா போதுமா? சார் போனதுக்கு அப்புறமா நீ திரும்ப இங்கேயே வந்துருமா. நீ என் கூட இருக்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ என் கூட இருக்கும் போது கிடைக்கிற நிம்மதிய என்னால சத்தியமா இனிமே இழக்க முடியாது. நீ கதவையெல்லாம் பூட்டிக்கிட்டு படுமா. நான் கொஞ்சம் நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு.
துளசி, ஜெயமாமா, துளசி நான் தான் பேசுறேன். ஏன் துளசி எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது மாமா? ஸ்ரீலக்ஷ்மி தான் கொடுத்தாளா? நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா அவளுக்கு கால் பண்ணுவேன்னு தெரியும். என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடணும்னு தானே இப்படி நம்பர் கூட மாத்திருக்க. நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம். நான் இங்க வர வழியில என்னோட மொபைலை தொலைச்சிட்டேன். யாருக்கும் பயந்துகிட்டு நம்பரை மாத்த வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்ல. நீ இப்போ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிஜில எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு ப்ரொஃபசர் வீட்டில் இருக்கேன். இங்க வேற யாரும் இல்ல, நானும் மேம் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு ஒரு சின்ன வேலையையும் மேம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அப்பாவையும் அம்மாவையும் நந்துவையும் நினைச்சு மட்டும்தான் நான் கவலைப்படுறேன். ஸ்ரீலக்ஷ்மி உன்கிட்ட எல்லா தகவலையும் சொல்றான்னு நம்புறேன். என்னோட கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கண்டிப்பா எங்க வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு தெரியும். ஆனா மண்டபத்துக்காக நீ வருவேன்னு எதிர்பார்க்கிறேன். வேண்டாம் ஜெயமாமா, நாளைக்கு இதனால ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நான் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் என்ன வேண்டிக்கிட்டாலும் சாமிக்கு அது கேட்காதுன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பா வேண்டிப்பேன். உனக்கு எது வேணாலும் கண்டிப்பா எனக்கு நீ கால் பண்ணு. நீ எங்க இருக்கேன்னு தெரியாம நான் என் மனசுக்குள்ள தினம் தினம் கஷ்டப்படுறது சத்தியமா உனக்கு சொன்னா கூட புரியாது. நான் உண்மையிலே அதிர்ஷ்டம் இல்லாதவ மாமா. உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதனாலதான் உங்களை விட்டு ரொம்ப தூரமா நான் தள்ளி வந்துட்டேன். உங்க வாழ்க்கையில புதுசா வரப்போற பொண்ணுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை அதுதான். இதுக்கப்புறம் ஜெயமாமா கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதும் அது மட்டும்தான். சரி, நான் போனை வைக்கிறேன். மேம் சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. நீ பிஸியா இருந்தா போனை வச்சிரு. நான் கால் பண்ணா மட்டும் தயவு செஞ்சு எடுத்து பேசுமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.